அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். மீனவர் காலையினூடாக இணைந்திருக்கின்றோம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தைகளை ஒருங்கிணைந்திருக்கும் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனிர் ஈரானிலிருந்து மீண்டும் பாகிஸ்தானுக்கு திரும்பி இருக்கின்றார். அவர் அடுத்த சுற்றாக அமெரிக்காவுக்கு செல்ல உள்ளார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. சிரியாவிலிருந்து அமெரிக்க படைகள் முற்றாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். சிரியா அமெரிக்காவின் ஆக்கிரமிப்பில் இருந்து பல வருடங்களுக்கு பின்னர் முற்றாக விடுவிக்கப்படுகின்றதா என்ற கேள்விகள் எழுந்திருக்கின்றன. ஹெஸ்புல்லாவின் எதிர்பாராத தாக்குதல்கள் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தி இருக்கின்றன. இஸ்ரேல் நகரங்கள் முழுவதும் சைரன்கள் ஒலித்து கொண்டிருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. இந்நிலையில் பிராந்தியத்தில் உலகிலும் இடம்பெற்ற பிந்திய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரான் அமெரிக்கா இடையிலான பேச்சுவார்த்தை மீண்டும் ஆரம்பிக்குமா இல்லையா, எப்போது ஆரம்பிக்கும் என்பதுதான் உலகம் முழுவதும் இருக்கும் மக்களின் எதிர்பார்ப்பாகவும் கேள்வியாகவும் அமைந்திருக்கின்றது. ஏற்கனவே ஜேடி வான்ஸ் மற்றும் ஈரானுடைய சபாநாயகர் கலிபா தலைமையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த பின்னர் எங்கே மீண்டும் ஒரு பாரிய யுத்தம் ஏற்பட்டு விடுமா என்ற அச்சம் உலகம் முழுவதும் இருக்கும் மக்களை ஆக்கிரமித்துள்ளது. இந்த நிலையில்தான் மீண்டும் ஈரான் அமெரிக்கா இடையில் ஒரு பேச்சுவார்த்தை ஆரம்பமாக போகின்றது என்பதற்கான அறிகுறிகள் பிரகாசமாக தெரிய ஆரம்பித்திருக்கின்றன. அமெரிக்காவை நம்ப முடியாது. இருந்த போதிலும் பாகிஸ்தானினுடைய இராணுவ தளபதி ஈரானுக்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் மீண்டும் பாகிஸ்தான் திரும்பி இருக்கின்றார். அவருக்கு ஈரானில் மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பாகிஸ்தானுடைய சபாநாயகர் அப்பாஸ் அரக்ஷி மற்றும் முக்கிய பலருடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் திரும்பி இருக்கின்றார் என்ற செய்தி கூறப்படுகின்றது. பாகிஸ்தான் இராணுவ தளபதி அமெரிக்காவுக்கு மிக நெருக்கமான ஒருவர். அமெரிக்கா அதிபர் ட்ரம்புக்கு நோபல் பரிசு கொடுக்குமாறு பரிந்துரை செய்யும் அளவுக்கு ட்ரம்புக்கு நெருக்கமான ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதன் காரணமாக இவர்கள் அமெரிக்காவுக்கு சார்பாக செயற்படுகின்றார்களோ என்று பல்வேறுபட்ட சந்தேகங்கள் ஊகங்கள் எழுந்தாலும் கூட தற்போதைய நிலையில் இந்த ஈரான் அமெரிக்கா இடையில் மத்தியஸ்தம் வகிக்கும் ஒரே நாடாக பாகிஸ்தானை காணப்படுகின்றது. இந்த நிலையில்தான் அமெரிக்காவின் செய்தியை ஈரானுக்கு கொண்டு சென்று அங்கு முழுமையாக பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் தற்போது பாகிஸ்தான் இராணுவ தளபதி நேரடியாக அமெரிக்காவுக்கு செல்ல இருக்கின்றார். அங்கு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், மார்க்கோ ரூபியோ மற்றும் முக்கியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துவார் என்ற செய்தியும் தற்போது வெளியாக இருக்கின்றது. ஆனால் ஈரான் அமெரிக்கா இடையில் மீண்டும் பேச்சுவார்த்தை இடம்பெறுமா, எந்த திகதியில் இடம்பெறும், எப்படியான விடயங்கள் பேசப்பட போகின்றன என்பது தொடர்பில் இறுதி முடிவுகள் இன்னமும் எடுக்கப்படவில்லை என்பதையும் ஈரானிலிருந்து பாகிஸ்தான் திரும்பும் வழியில் முனீர் தெரிவித்திருக்கின்றார். அடுத்து பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் சவுதி அரேபியாவை சென்றடைந்த பின்னர் கத்தாருக்கு முக்கியமாக சென்று கத்தார் மன்னரை சந்தித்திருந்தார். அப்போது கத்தார் இதுவரை இல்லாத அளவுக்கு பாகிஸ்தான் பிரதமருக்கு மிகப்பெரிய வரவேற்பு ஒன்றை கொடுத்ததுடன் பாகிஸ்தான் பிரதமர் வந்திருக்கக்கூடிய விமானத்தை சுற்றிலும் தன்னுடைய போர் விமானங்களை அனுப்பி அவருக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுத்திருந்தார்கள். இவ்வளவு பாதுகாப்பு கத்தாரில் எதற்காக கொடுக்கப்பட்டன என்பத கேள்விகளுக்கு அப்பால் ஷபாஸ் ஷெரீப் தன்னை மிக பிரமாண்டமான முறையில் வரவேற்று தன்னுடைய பாதுகாப்பிற்காக போர் விமானங்களை அனுப்பி வைத்த கத்தார் அரசுக்கு நன்றி என விமானத்திலிருந்தே ஒரு வீடியோ பதிவு செய்து அது பின்னர் பதிவேற்றப்படுகின்றது. எனவே கத்தாரில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தை சவுதி அரேபியாவில் இடம்பெற்ற பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையை விட கத்தார் மன்னருடன் ஷபாஸ் ஷெரீப் அதிக நேரம் செலவிட்டிருப்பதான செய்திகளை சுயாதீன ஊடகங்கள் மூலம் அறிய முடிகின்றது. ஏனெனில் இந்த பிராந்தியத்தில் சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், குவைத், பஹ்ரைன் போன்ற நாடுகள் ஈரானுக்கு எதிராக அமெரிக்க இஸ்ரேலுக்கு ஆதரவான ஒரு நிலையை எடுத்திருந்தாலும் கத்தார் தாங்கள் ஈரானால் மிகப்பெரிய அளவில் தாக்கப்பட்ட போதிலும் கூட ஈரான் எங்களுடைய சகோதரத்துவ நாடு, நாங்கள் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்க வேண்டும், நட்புடன் பழக வேண்டும். ஈரான் என்பது ஒரு 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட நாகரிகம். அவர்கள் 1000 ஆண்டுகளாக இங்கே தான் இருக்கின்றார்கள். அவர்கள் இனியும் இருப்பார்கள். அவர்களை யாரும் அழித்துவிட முடியாது என ட்ரம்ப் விடுக்கப்பட்ட எச்சரிக்கைகளில் கூட ஈரானுக்கு ஆதரவான கருத்துக்களை வெளியிட்டிருந்தார்கள். அவர்களுடைய நாட்டில் அமெரிக்க இராணுவ தளங்கள் அமைந்திருந்தாலும் கூட சவுதி அரேபியா, எமிரேட்ஸ் அளவுக்கு இவர்கள் ஈரானை எதிர்க்கவில்லை அல்லது
ஈரானுக்கு எதிரான நகர்வுகளை மேற்கொள்ளவில்லை என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் பாகிஸ்தானின் பிரதமர் ஏனைய நாடுகளை விட கத்தாரில் அதிக நேரம் செலவிட்டிருக்கின்றார். கத்தாரிலிருந்து திரும்பும்போது பல்வேறுபட்ட ஆக்கப்பூர்வமான விடயங்களை பேசி இருக்கின்றோம், நல்ல முடிவுகள் விரைவில் வெளியாகலாம் என்ற ஒரு செய்தியையும் அவர் குறிப்பிடுகின்றார். அப்படியான நல்ல முடிவுகள் என்றால் போர் நிறுத்தம் ஏற்பட போகின்றதா, முழுமையாக ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான சிக்கல் தீரப் போகின்றதா, மத்திய கிழக்கு அமைதியடையப் போகின்றதா என்பதெல்லாம் நமக்கு வந்து போகக்கூடிய ஒரு கேள்விகள். இருந்தாலும் நேரத்திற்கு நேரம் ஒவ்வொரு விடயத்தை பேசக்கூடிய, காலையில் ஒரு பேச்சு, மதியம் ஒரு பேச்சு, மாலையில் ஒரு பேச்சு, இரவு ஒரு பேச்சு என்று இருக்கக்கூடிய ட்ரம்பினுடைய முடிவுகள் ஈடாட்டமாக இருப்பதால் ஒரு உறுதியான முடிவை பாகிஸ்தான் பேச்சிலிருந்தோ ஈரான் பேச்சிலிருந்தோ சொல்ல முடியாத நிலை காணப்படுகின்றது. ஏனெனில் ட்ரம்பினுடைய உறுதியற்ற ஒரு தெளிவில்லாத நிலைப்பாடு மீண்டும் மீண்டும் மிகப்பெரிய ஒரு சிக்கல்களை பிராந்தியத்திலும் உலகிலும் ஏற்படுத்தி கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த பேச்சுவார்த்தைகளில் பாகிஸ்தான் தீவிரமாக ஈடுபட்டிருக்கும் சூழ்நிலையில் துருக்கி அதிபர் எர்டோகன் இன்று ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார். அறிவிப்பில் முதலில் ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் இடையே பேச்சுவார்த்தை உடனடியாக ஏற்பாடு செய்யப்பட வேண்டும், நான் முடிந்தால் ஈரான் இஸ்ரேல் விவகாரத்தில் மத்தியஸ்தம் வகிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் என்றெல்லாம் அமைதியான முறையில் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்ட அவர் பின்னர் பொங்கி இருக்கின்றார். அவர் எப்போதும் சில நாட்களாகவே பார்க்கின்ற பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக மிகவும் ஆக்ரோஷமான கருத்துக்களை எர்டோகன் தெரிவித்து வருகின்றார். இஸ்ரேலுக்கு எதிராக ஆக்ரோஷமாக ஏதாவது செய்கின்றாரா என்றால் இல்லை, ஆனால் கருத்துக்களை பொறி பறக்கின்றன. இஸ்ரேல் இருக்கும் வரை இந்த பிராந்தியம் அமைதியாக இருக்காது. ஈரான் விவகாரத்தில் நாங்கள் ஈரானைத்தான் முழுமையாக ஆதரிக்கின்றோம். இஸ்ரேல் நடந்து கொள்ளும் செயற்பாடுகளை இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்க முதல் இவ்வளவு தூரம் விரிவடைவதற்கு காரணம் ஈரானின் இறையாண்மையை மீறி இவர்கள் வலிந்து தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். இஸ்ரேல் ஈரானிய தலைவர்களை படுகொலை செய்திருக்கின்றார்கள். இவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் இனியாவது உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள், இந்த பேச்சுவார்த்தை உடனடியாக இடம்பெற வேண்டும் என்றும் இஸ்ரேல் அமெரிக்கா ஈரான் 3 நாடுகளும் உடனடியாக போரை முற்றாக நிறுத்திவிட்டு ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என துருக்கி ஒரு அதிரடியாக வலியுறுத்தி இருக்கின்றார். இன்னொரு விடயத்தையும் குறிப்பிடுகின்றார். தொடர்ச்சியாக இஸ்ரேல் எங்களுடைய பிராந்திய நாடுகளுக்கு அச்சுறுத்தலாக இருந்தால் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக களம் காண்பதற்கும் தயங்க மாட்டோம், எங்களிடம் மிகப்பெரிய இராணுவ வல்லமை இருக்கின்றது என்று ட்ரம்புக்கு அடுத்தபடியாக தற்போது வாயால் வடை சுடக்கூடிய நபராக எர்டோகன் மாறியிருக்கின்றார். காசாவில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செய்து பாலஸ்தீனர்களை படுகொலை செய்த நாள் முதலே இவர் கூறுகின்றார், நாங்கள் துருக்கி உள்ளே நுழையப் போகின்றோம், காசாவுக்குள் நுழையப் போகின்றோம், மேற்கு கரைக்குள் நுழையப் போகின்றோம், லெபனானில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினால் லெபனான் மக்களை காப்பதற்கு உள்ளே நுழையப் போகின்றோம். 3 நாடுகளுக்குள்ளும் நுழைந்து இஸ்ரேலை அடித்து விரட்டிவிட்டார். தற்போது ஈரானுக்கு ஆதரவாக நாங்கள் இஸ்ரேலுக்குள் நுழையப் போகின்றோம் என்று மீண்டும் தன்னுடைய அரசியலை வாய்வீச்சு மூலம் எர்டோகன் தெரிவித்திருக்கின்றார் என்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நாங்கள் ஒன்றை மீண்டும் வலியுறுத்துகின்றோம், தொடர்ச்சியாக துருக்கியினுடைய நடவடிக்கைகள் வெறும் பேச்சளவில் இருப்பதனால்தான் நாங்கள் இவ்வளவு துருக்கியை விமர்சனம் செய்ய வேண்டிய சூழல் ஏற்படுகின்றது. ஆனால் அதை விடுத்து துருக்கி உண்மையில் அவர்களுக்கு மானம் ரோசம் வந்து இஸ்லாம் மக்களை இஸ்லாமிய நாடுகளை இவர்கள் தாக்குகின்றார்கள் என்று இஸ்ரேல் மீது படையெடுத்தால் நிச்சயமாக அதுவும் பாராட்டுக்குரிய விடயம். அப்படியான ஒரு இராணுவ நடவடிக்கையை துருக்கி எடுக்குமாக இருந்தால் நாங்கள் துருக்கியை நிச்சயமாக பாராட்ட வேண்டிய ஒரு சூழலும் ஏற்படும். ஆனால் துருக்கியின் நகர்வுகளை பார்க்கின்ற பொழுது உணர்ச்சி வசப்படக்கூடிய பேச்சுக்களும் ஆக்ரோஷமான பேச்சுக்களையும் தான் எர்டோகனிடம் பார்க்க முடிகின்றதொழியே இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட, அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு துரும்பை கூட இவர் கிள்ளி போடவில்லை என்பதுதான் களமுனை ஜதார்த்தம். அடுத்து லெபனானில் மிக கடுமையான மோதல் வெடித்திருக்கின்றது. இஸ்ரேல் இராணுவ தலைமையகம் மீது ஹிஸ்புல்லா நடத்திய அதிநவீன ட்ரோன்கள் கொண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் வடக்கு இஸ்ரேலின் உடைய நகாரியா பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய இஸ்ரேல் இராணுவ தலைமையகம் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. உள்ளூர் ஊடகங்கள் தெரிவிக்கின்றார்கள், அந்த தளத்தில் 5 ட்ரோன்கள் துல்லியம் 12 ட்ரோன்கள் ஏவப்பட்டதாகவும் 7 ட்ரோன்கள் இஸ்ரேல் வான் பாதுகாப்புகளினால் இடைமறிக்கப்பட்ட போதும் 5 ட்ரோன்கள் துல்லியமாக இலக்கை தாக்கி இருக்கின்றன. இராணுவ முகாம் பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்து ஒரு அதிர்ச்சியாக சிரியாவின் பகுதியில் இருக்கக்கூடிய கோலான் குன்று பகுதிகளையும் இஸ்ரேல் கையகப்படுத்தி இருக்கின்றார்கள்.
கோலான் குண்டுகள் என்பது ஒரு புறம் லெபனான், மறுபுறத்தில் இஸ்ரேல், இன்னொரு புறத்தில் சிரியா இருக்கக்கூடிய ஒரு 3க்கும் எல்லையாக அமைந்திருக்கக்கூடிய பகுதி. ஆனால் தற்போது அதிகளவான பிரதேசத்தை இஸ்ரேல் ஆக்கிரமித்து விட்டார்கள். இந்த நிலையில் கோலான் குன்று பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்ரேலின் அலிகா இராணுவ முகாம் மீதும் குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் சேதம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது இதுவரை பயன்படுத்தாத ஒரு ஜெட் இயந்திரம் கொண்ட ட்ரோன் என்று கூறப்படுகின்றது. ஹிஸ்புல்லா இதுவரை பயன்படுத்தாத ட்ரோன்களை களமிறக்கி இருப்பது இஸ்ரேலுக்கு புதிய நெருக்கடி ஏற்படுத்தி இருக்கின்றது. மார்க்கோ ரூபியோ தலைமையில் அமெரிக்காவில் லெபனான் தூதுக்குழுவினரும் இஸ்ரேலிய தூதுக்குழுவினரும் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னர் தான் விரைவில் லெபனானின் உடைய பிரதமர் ஜோசப் அவுனை சந்தித்து பேச இருக்கின்றேன் என்ற விடயத்தை பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வெளியான செய்திகளின்படி லெபனானினுடைய பிரதமர் ஜோசப் அவுன் நெதன்யாகுவுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு மறுப்பு வெளியிட்டிருக்கின்றார். அதற்கான வாய்ப்புகள் இல்லை என்பதை மார்க்கோ ரூபியோ மூலம் நாங்கள் இஸ்ரேலுக்கு தெரிவித்திருக்கின்றோம் என்ற விடயத்தை அவர் குறிப்பிடுகின்றார். எனவே ஹிஸ்புல்லாவை எதிர்க்கப் போகின்றோம், இஸ்ரேல் அமெரிக்காவுடன் இணைந்து ஹிஸ்புல்லாவுக்கு எதிராக நாங்கள் நிற்கப் போகின்றோம், ஹிஸ்புல்லாவை சரணடைய செய்கின்றோம் என்றெல்லாம் லெபனான் அரசும் அரசு படைகளும் என்னதான் செய்திகளை வெளியிட்டாலும் நெதன்யாகுவை நேரடியாக சந்தித்தால் அங்கு லெபனானில் என்ன நிலைமை என்பதை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். ஏனெனில் லெபனான் அரசை விட அங்கு ஹிஸ்புல்லாவுக்கான ஆதரவு தளம் அதிகம். கசன் நஸ்ரல்லாவாக இருக்கலாம், ஹிஸ்புல்லா தளபதிகளின் மரணத்தில் ஒன்றுபடக்கூடிய மக்களின் எண்ணிக்கையிலேயே அவற்றை பார்க்கலாம். அதைவிட லெபனான் இராணுவத்தை விட வலிமையான ஒரு படையாக ஹிஸ்புல்லா இருக்கின்றார்கள். அவர்களுடைய கட்டமைப்புகளும் தளபதிகளும் இஸ்ரேலினால் அழிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் வலிமையாகத்தான் இருக்கின்றார்கள். இன்று வரை இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் தான் நெதன்யாகுவை சந்திக்க அச்சப்பட்டிருக்கின்றார் அவுன் என்பதே இவர்கள் ஹிஸ்புல்லாவை எவ்வாறு எதிர்த்து நிற்பார்கள் என்ற கேள்விகளை தற்போது எழுப்பியிருக்கின்றது. இஸ்ரேலிய இராணுவம் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் வழக்கமான தன்னுடைய கேவலமான ஒரு இராணுவ பதிலடியாக பொதுமக்கள் வசிக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் மீதும் தெற்கு லெபனானில் அமைந்திருக்கக்கூடிய டெப்9 நகரில் உள்ள மிக முக்கியமாக குடிமக்களுக்கான மருத்துவமனை மீதும் தெற்கு லெபனானில் அமைந்திருக்கக்கூடிய அரசு உயர்நிலை பள்ளி மீதும் தாக்குதல் நடத்தி மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். காசாவில் ஹமாஸ் தாக்கும்போது எவ்வாறான ஒரு பதிலடியை, எவ்வாறு ஒரு கீழ்த்தரமான இராணுவ முறையை கையாண்டார்களோ அதே போல ஹிஸ்புல்லாவின் தாக்குதலால் வடக்கு இஸ்ரேல் இராணுவ தளங்களும் இராணுவத்தினுடைய மையங்களும் மிகப்பெரிய அளவில் சேதப்படுத்தப்பட்ட போது அதற்கு பதிலாக இவர்கள் அரசினுடைய உயர்நிலை பள்ளியையும் மக்கள் பயன்படுத்தக்கூடிய வைத்தியசாலையையும் நிர்மூலமாக்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது. எனவே இவர்களுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு தூரம் பொதுமக்கள் கட்டமைப்புகள் மீதும் பொதுமக்களின் உடைய பயன்படுத்தக்கூடிய இடங்கள் மீதும் இருக்கின்றன என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த நிலையில் தான் ஹிஸ்புல்லா வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காணொளியில் பொதுமக்கள் மீது நடத்தப்படும் இஸ்ரேலிய தாக்குதல் பதிலளிக்கப்படாமல் போகாது, இஸ்ரேலின் அனைத்து தாக்குதலும் கணக்கில் வைத்துக் கொள்ளப்படும் என்று கூறியிருப்பதுடன் தெற்கு லெபனானையும் இஸ்ரேலையும் ஒன்றிணைத்து ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் பகுதியை இஸ்ரேலுடன் இணைக்கும் நடவடிக்கைகள் குறித்து இஸ்ரேல் அரசியல் இருப்பவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒருபோதும் ஹிஸ்புல்லா இருக்கும் வரை லெபனானின் ஒரு சதுர அங்குல நிலத்தை கூட இஸ்ரேலுடன் இணைப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். இறுதி மூச்சு வரை ஹிஸ்புல்லா இதை எதிர்த்து போராடும். லெபனான் மண்ணை ஆக்கிரமித்து இஸ்ரேலுடன் இணைத்து அகன்ற இஸ்ரேலை உருவாக்கும் அவர்களுடைய திட்டங்களுக்கும் ஆக்கிரமிப்புகளுக்கும் எதிராக இந்த பிராந்திய நாடுகள் அனைத்தும் இணைந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பையும் நயீம் காசிம் விடுகின்றார். அதேபோல ஹிஸ்புல்லா எந்த சூழ்நிலையிலும் பின்வாங்கப் போவதில்லை, இறுதி வரை போராடத்தான் போகின்றார்கள் என்பதையும் நயீம் காசிம் தெளிவாக என்று அறிவிக்கின்றார். அடுத்து சிரியாவில் இருந்து அமெரிக்க படைகள் தற்போது முழுமையாக வெளியேறி இருக்கின்றார்கள் என்ற செய்தியை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வடகிழக்கில் இருக்கக்கூடிய கஸ்டாக் தளத்தில் இருந்து கடைசி வாகன அணிவகுப்பு வெளியேறியதன் மூலம் சிரியாவில் அமெரிக்காவின் இராணுவ இருப்பு முடிவுக்கு வந்திருப்பதாக மத்திய கிழக்கு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றார்கள். அப்பகுதியின் கட்டுப்பாடு இப்போது சிரிய படைகளிடம் வந்திருக்கின்றது. 2014 தொடங்கிய அமெரிக்காவின் தரைப்படை இருப்பு இதன் மூலம் முடிவுக்கு வந்திருக்கின்றது என்ற செய்திகளை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது ஈரானை ஆக்கிரமிக்க சென்றவர்கள் தற்போது ஈராக்கில் இருந்து அமெரிக்க படைகள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள்.
சிரியாவில் இருந்து மொத்தமாக அமெரிக்க இராணுவம் வெளியேறியிருக்கின்றார்கள். அவர்கள் வெளியேறுவதற்கு வேறு காரணங்களை சொன்னாலும் வேறு வியாக்கியானங்களை சொன்னாலும் ஈரான் மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளங்களை சுற்றி சுற்றி அடித்த அடியில் அவர்கள் திணறிப்போய் இருக்கின்றார்கள். இனியும் ஈரானுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய எங்கள் தளங்கள் பாதுகாப்பற்றவை, எந்த நேரத்திலும் அவற்றை தாக்கியளிக்கும் திறன் ஈரானுக்கு உள்ளது என்பதை அவர்கள் 100% உணர்ந்திருக்கின்றார்கள். இதனால் தான் ஈரானுக்கு அண்மையில் இருக்கக்கூடிய ஈராக் சிரியாவில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகி கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானின் உடைய நோக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேற்றப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கின்றோம். ஈரானின் முதலாவது கோரிக்கையே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்கள் அனைத்தும் துடைத்தெறியப்பட வேண்டும். மத்திய கிழக்கு நாடுகளில் அமெரிக்காவுக்கு என்ன வேலை? ஈராக்கில் இருக்கும் தளங்கள் காலியாகிவிட்டன, சிரியாவில் இருந்தும் அவர்கள் காலி செய்து விட்டார்கள். எனவே அமெரிக்க இராணுவம் இல்லாத மத்திய கிழக்கு எப்போது வருகின்றதோ அன்றுதான் இந்த மத்திய கிழக்கு அமைதியாக இருக்கும் என்பதை மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய நாடுகள், அரசுகள், மன்னர்கள் புத்தி சாதுரியத்தோடு சிந்தித்து பார்க்க வேண்டும். அமெரிக்கா இருக்கும் வரை இந்த பிராந்தியம் அமைதியாக இருக்காது. அப்படி அமைதியாக இருக்கவும் அவர்கள் விடமாட்டார்கள். அமெரிக்கா இருக்கும் வரை இஸ்ரேலினுடைய அட்டூழியங்களும் அங்கு இருந்து கொண்டே இருக்கும். எனவே அமெரிக்க இராணுவ தளங்களையும் அமெரிக்க இராணுவத்தையும் முற்றாக வளைகுடாவை விட்டு மத்திய கிழக்கை விட்டு வெளியேற்றுவதுதான் அமைதி நிறைந்த செழிப்பான மத்திய கிழக்கை உருவாக்கும் என்பதையும் இந்த நாடுகளின் தலைவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு கட்டமாக இது இருக்கின்றது. அடுத்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த பிரிட்டிஷ் இராணுவ உதிரி பாகங்கள் அடங்கிய 2 சரக்கு கப்பல்களை பெல்ஜியம் இடைமறித்து கைப்பற்றி இருக்கின்றார்கள். இனப்படுகொலை செய்யும் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை வழங்கக்கூடாது என ஸ்பெயினை அடுத்து பெல்ஜியம், இத்தாலி போன்ற நாடுகளும் மிகப்பெரிய அளவில் கருத்துக்களை வெளியிட்டு வரும் சூழ்நிலையில் பிரிட்டன் இராணுவத்தினுடைய உதிரி பாகங்கள் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த இராணுவ உபகரணங்கள் அடங்கிய சரக்குகளை தற்போது பெல்ஜியம் இராணுவத்தினர் கைப்பற்றி இருக்கின்றார்கள். எனவே பிரிட்டனினுடைய இரட்டை வேடத்தை இதில் தெளிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வெளியிலே இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான கண்டனம், இஸ்ரேலின் இனப்படுகொலை ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர்கள் செய்வதெல்லாம் படுகொலை என்று மைக் கிடைத்தவுடன் பேசக்கூடிய ஸ்டார்மர் மறைமுகமாக காசாவில் மக்களை படுகொலை செய்யும் இஸ்ரேலுக்கு ஆயுத தளபாடங்களை அனுப்பி இருக்கும்போது பிடிபட்டிருக்கின்றார். பெல்ஜியம் அதை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் போப் லியோ அவர்களை மிகப்பெரிய அளவில் அவமானப்படுத்தி தரக்குறைவான வார்த்தைகளால் பேசியிருந்தார். அவர் குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்கள் மிகப்பெரிய அளவில் கண்டனத்தையும் ட்ரம்ப் குறித்து மிகப்பெரிய அளவிலான விமர்சனங்களையும் ஏற்படுத்தி இருந்தது. கத்தோலிக்க மக்கள் உலகம் முழுவதும் மதிக்கக்கூடிய ஒரு மத தலைவரை எப்படியா பேசுவது? இதுதான் மத தலைவர்களுக்கு கொடுக்கும் மரியாதையான ஈரானினுடைய அதிபர் பெஷாஸ்கியான் வரை இதை கண்டனம் செய்திருந்தார்கள். இந்த நிலையில் இன்று ஆப்பிரிக்காவில் மக்களை சந்திப்பதற்காக சென்ற போப் லியோ அவர்கள் ட்ரம்பை கிழித்து எறிந்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே கூறிவிட்டார், ட்ரம்பினுடைய மிரட்டல்களுக்கு நாங்கள் அஞ்சப்போவதில்லை, எங்களுடைய வேலை சமாதானத்தை ஏற்படுத்துவது, போர்களை ஊக்குவிப்பது கிடையாது. நான் ஒரு அரசியல்வாதி அல்ல, ட்ரம்ப் என்னை மிரட்டி எந்த பயனும் இல்லை என ஏற்கனவே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தவர் இன்று ஒரு விரிவான ஒரு பிரசங்கத்தில் சொல்கின்றார். போரின் தலைவர்கள் அழிப்பதற்கு ஒரு கணம் போதும் என்பதை அறியாதது போல் நடிக்கின்றார்கள். ஆனால் மீண்டும் அவற்றை கட்டி எழுப்புவதற்கு ஆயுட்காலம் முழுவதும் வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது. அவர் வேலை செய்தும் ஒரு அழிக்கப்பட்ட கட்டுமானங்களை கட்டி எழுப்புவதற்கு ஆயுட்காலம் முழுவதும் கூட போதுமானதாக இருப்பதில்லை. கொலை செய்வதற்காகவும் பேரழிவுக்காகவும் பில்லியன் கணக்கான டாலர்களை எந்தவித யோசனையுமின்றி செலவு செய்யும் தலைவர்களை நாங்கள் வரவேற்பதில்லை. ட்ரம்பின் முகத்தில் அறைந்ததைப் போல கொலை செய்வதற்காக மக்களை, பேரழிவுகளை நாடுகளில் ஏற்படுத்துவதற்காக பல பில்லியன் டாலர்களை செலவு செய்யக்கூடிய தலைவர்கள் எங்களுக்கு தேவையில்லை. ட்ரம்பை தான் நேரடியாக குறிப்பிடுகின்றார். ஆனால் குணப்படுத்துவதற்கும் மருத்துவத்திற்கும் கல்விக்கும் மறுசீரமைப்புக்கும் தேவையான வளங்கள் எங்குமே காணப்படவில்லை என்ற உண்மையை அவர்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கின்றார்கள். ட்ரம்ப் குறிப்பிட்டார், நாங்கள் போரில் இருப்பதால் குழந்தைகளை பராமரிப்பதற்கு, முதியோர்களை பராமரிப்பதற்கு, கல்விக்கூடங்களை அபிவிருத்தி செய்வதற்கு நிதி போதாது. அதைத்தான் குறிப்பிடுகின்றார். கொலை செய்யவும் பேரழிவை ஏற்படுத்தவும் நாடுகளை அழிப்பதற்கும் உனக்கு பல பில்லியன் டாலர்கள் இருக்கின்றது. ஆனால் மக்களை குணப்படுத்துவதற்கும் கல்வியை கொடுப்பதற்கும் மக்களுடைய உட்கட்டமைப்புகளை ஏற்படுத்துவதற்கும் பணம் இல்லை என்று சொல்வது
வேடிக்கையாக இருப்பதென கூறி ட்ரம்பை நார் நாராக கிழித்து தொங்கவிட்டிருக்கின்றார். உண்மையிலேயே இந்த போப் லியோ இப்போதைய தலைவரும் மிகவும் ஒரு தைரியமான மனிதராக இருக்கின்றார் என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏற்கனவே இருந்த போப்பாண்டவர் கூட இஸ்ரேலின் இனப்படுகொலைக்கு எதிராக இஸ்ரேல் மீது மிகப்பெரிய கண்டனங்களை வெளியிட்டிருந்தார். ஒரு கட்டத்தில் அவர் மீது இஸ்ரேல் மிக கொடுமையான தாக்குதல்களை, வன்முறை நிறைந்த வசனங்களை கையாளும் அளவுக்கு அவர், இதற்கு முன்னே போப்பாண்டவர் மறைந்தவர், இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் கண்டித்திருந்தார். தற்போது புதிய போப் லியோ அவர்களும் தைரியமாக ட்ரம்பினுடைய நடவடிக்கைகளை கண்டித்திருப்பதுடன் ட்ரம்புக்கு ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, கார்முஸ் நீரிணை மீதான தனது முற்றுகை அமெரிக்கா உடனடியாக முடித்து கொண்டு ஈரானுடன் பேச்சுவார்த்தையை தொடங்குமாறு சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு ஒரு அவசரமான கோரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். என்ன, சவுதி அரேபியா திருந்தி விட்டார்களா? ஈரானுக்கு ஆதரவாக சவுதி அரேபியா பேசுகின்றார்களா என்றால் அது கிடையாது விடயம். ஈரானினுடைய IRGC செய்தி தொடர்பாளர் நேற்று ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தார். தொடர்ச்சியாக கர்முஸ் நீரிணையை முடக்கி எங்கள் துறைமுகங்களை முற்றுகையிட்டு எங்கள் ஏற்றுமதிகளை தடுத்தால் நாங்கள் அனைத்து கடல்களையும், ஓமான் கடல் பகுதி, வளைகுடா, பாரசீக வளைகுடா மட்டுமல்ல செங்கடலையும் அடுத்து வரும் நாட்களில் முடக்கப் போகின்றோம் என்ற அறிவிப்பை விடுத்திருந்தார். ஹார்முஸ் ஜலச்சந்தி மிகப்பெரிய அளவில் மூடப்பட்டிருப்பதால் சவுதி அரேபியா அவர்களுடைய நட்பு நாடுகள் செங்கடலினூடாக பெட்ரோலிய பொருட்கள், கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்து ஓரளவுக்கு தங்கள் வர்த்தகத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே ஈரானை கோபப்படுத்தி கவுதிகள் களமிறங்கி செங்கடலும் மூடப்பட்டு விட்டால் சவுதி அரேபியாவின் பொருளாதாரம் படுத்துவிடும். இதை உணர்ந்து கொண்டு சவுதி அரேபியா தற்பொழுது அமெரிக்காவை உடனடியாக இந்த கார்முஸ் நீரிணை மீதான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வந்து ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள், இந்த பிராந்தியம் மேலும் அழிவை தாங்காது என்று சவுதி அரேபியா தெரிவித்திருக்கின்றார்கள். செங்கடலில் கவுதிகள் களமிறக்கப்படலாம் என்ற ஈரானின் அறிவிப்பின் பின்னர் சவுதி அரேபியா அவசரமாக இந்த கோரிக்கையை விடுத்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து, ஆஸ்திரேலியாவில் ஒரு தீவிரமான சம்பவம். மிகப்பெரிய எரிபொருள் நெருக்கடி காரணமாக ஆஸ்திரேலியாவில் ஏற்கனவே மக்களின் இயல்பு வாழ்க்கை சீர்குலைந்திருக்கின்றது. மிகப்பெரிய அளவில் பொது போக்குவரத்தில் மக்களை பயணம் செய்யுமாறு அரசு அறிவித்திருக்கின்றார்கள். இந்த நிலையில் கிலோங் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் பாரிய தீ விபத்து ஏற்பட்டு தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. இந்த விபத்து ஆஸ்திரேலியாவின் எரிபொருள் பாதுகாப்புக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தி இருப்பதாக விவா எனர்ஜி நிறுவனத்தினர் தெரிவித்திருக்கும் சூழ்நிலையில் இந்த தீ பரவலுக்கான காரணமோ அல்லது இதற்கு பின்னால் ஏதாவது சதிச் செயல்கள் இருக்கின்றனவா என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த தீ பரவல் காரணமாக மிகப்பெரிய அளவில் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் சேதம் ஏற்பட்டிருப்பதாகவும் விரைவாக அதை மறுகட்டமைக்கும் பணியில் நாங்கள் ஈடுபட்டிருக்கின்றோம் என்பதை ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்திருக்கின்றது. ஏற்கனவே எண்ணெய் நெருக்கடி, எரிபொருள் நெருக்கடியால் ஆஸ்திரேலியா பாதிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையில் இடம்பெற்ற தீ விபத்து அவர்களுக்கு பேரதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தி இருக்கின்றது. இவைதான் தற்போது வரை வெளியான மிக முக்கியமான செய்திகளாக, நிகழ்வுகளாக பதிவாக இருக்கின்றன. தினந்தோறும் உலகெங்கு நடைபெறும் செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இந்த காணொளி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.